இப்போது நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடரா தான் இருப்பேன். இல்லன்னா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பக்கம் நான் போமாட்டேன். நான் வந்து ட்ரேடரா தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு கண்டிஷனோட வருவாங்க சில பேர். நான் ட்ரேடரா உருவாகுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஏன் இன்வெஸ்டரா கன்வெர்ட் ஆகணும்? நான் ட்ரேடிங்கில என்ன பெஸ்ட்டா பண்ண முடியுமோ அத தான் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்டில் வந்து ஃபெயிலியரே ஆயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நான் பார்த்த ட்ரேடர்ஸ்ல நான் வந்து நெறைய பேர பார்ப்பேன் இல்லையா? சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் பேசும்பொழுது, அவங்க என்ன ட்ரேடு பண்ணி அதிகமான சக்சஸ வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடரோட அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சில ரிவ்யூ கிடைச்சிருக்கு. அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மேபி நீங்க அத ஃபாலோ பண்றது மூலியமா உங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து ஒரு ட்ரேடரா இருந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்குதா அப்படின்றத நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆ ட்ரேடிங்கில எல்லா ட்ரேடிங்கையும் மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடியவங்க. கிட்டத்தட்ட நானும் அதே மாரி கேட்டகரி தான். அதாவது இன்ட்ராடே ட்ரேடர் அல்லது ஸ்கேல்பிங் ட்ரேடர் அல்லது ஸ்விங் ட்ரேடர் அல்லது ஷார்ட் டெர்ம் ட்ரேடர் அந்த மாரி எந்த ஒரு பவுண்டரிக்குள்ளேயும் போகாம மார்க்கெட் சிச்சுவேஷன பொறுத்து ஸ்விங் ட்ரேடரா இருப்போம். இல்லன்னா வந்து ரொம்ப ட்ரெண்டிங் டேவா இருந்துச்சுன்னா, அன்னைக்கு வந்து ஸ்கால்பிங் ட்ரேடரா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ப்ராஃபிட் பண்றாங்க. 2வது ட்ரேடர் 0.5% மட்டுமே லாபம் சம்பாரிக்கிறவங்க. இவங்க யாருன்னா ஒரு ரூ. 2,00,000லேருந்து ரூ. 3,00,000 கேபிட்டல் வச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு நாளைக்கு ரூ. 1000லேருந்து ரூ. 1,500க்கு மேல லாபமே பார்க்க மாட்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரூ. 1,00,000 கேபிட்டல் இருந்தா அட்லீஸ்ட் ஒரு 5, 6மாவது நமக்கு ப்ராஃபிட் வரணும்னு நம்ம நினைப்போம். ஆனா, இந்த ட்ரேடர் என்ன பண்றாங்கன்னா, ரூ. 1,00,000 வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வெறும் ரூ. 500 தான் ப்ராஃபிட் பண்றாங்க. சில நாள் ரூ. 300 தான் ப்ராஃபிட் பண்றாங்க. ₹300 போதும்னு விட்டுர்றாங்க. ஸோ 3 லேக்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க ₹1000 தான் வந்து ப்ராஃபிட் பண்றாங்க. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனே 1% கிடையாது. 0.5% 0.5லேருந்து 0.3% தான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனே இருக்கு. ஓகே. அதனால 3 லேக்ஸ் போடுறாங்க. ஒரு 1300 1200 ப்ராஃபிட் பண்ணிட்டு, அதில ₹200 வந்து புரோக்கரேஜ் டாக்ஸஸ் போட்டுட்டு, மீதி ₹1000 மட்டும் அவங்க பாக்கெட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த மாரி பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு மாசத்துக்கு அட்லீஸ்ட் 5 டூ 10% ப்ராஃபிட் பண்ணிர்றாங்க. ஓகே. ஒரு மாசத்துக்கு நான் சொல்றது இப்போ ஒரு நாளைக்கு நீங்க 1% பண்றீங்கன்னா, ஒரு மாசம் ஃபுல்லா பண்ணீங்கன்னா, 20 நாள் ட்ரேடிங் டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 20% ஆயிரும். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, 1% லாபமே எதிர்பார்க்கல. 0.5% தான் லாபம் எதிர்பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்க ஒரு மாசத்துக்கு 20 ட்ரேடிங்னா அவங்க 10% தான் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே. அப்ப 10% அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 120%. 120% போக வேண்டாம். அவங்க எதிர்பார்க்கிறது அதிலயும் கம்மியா 60 டூ 80% தான் எதிர்பார்க்குறாங்க. ஓகே. அப்ப என்னன்னா, ஒரு நாள் 0.8% வரும். ஒரு நாள் 0.5% வரும். ஒரு நாள் 0.3% வரும். அப்படின்னா என்னன்னா, இருக்கிறதிலேயே மினிமம் ப்ராஃபிட் எடுத்தா அவங்க கன்சிஸ்டன்ட்டா ட்ரேடரா இருக்காங்க. யார் ஒருத்தர் நான் ரூ. 3,00,000 போட்டிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 10,000மாவது எடுக்கணும். அப்படி நினைச்சிட்டு போறவங்க, ஒரு நாள் எடுக்குறாங்க. மத்த நாள்ல வந்து அந்த 3,00,000லேருந்து ஒரு 50,000 விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கேபிட்டலே 2,50,000 ஆயிரும். அப்புறம் 2,50,000லேருந்து ஒரு 25,000 எடுப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 50,000 விட்டுருவாங்க. இப்படியாவே விட்டுட்டு வர்றாங்க. ஸோ யாரு வந்து ப்ராஃபிட்ட கம்மி பண்ணி வச்சுக்கிறாங்களோ, கிட்டத்தட்ட ரொம்ப ஆசைப்படாம இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இந்த ட்ரேடிங்கில சஸ்டெயின் பண்றாங்க. அந்த மாரி ட்ரேடர நான் பார்த்துருக்கேன். 3வது ஆப்ஷன் செல்லர்ஸ். இவங்க வந்து மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்றாங்க. பல வருடங்கள் ஆனாலும் அவங்க ஆப்ஷன் செல்லராவே இருக்கிறார்கள். ஆனா, ஆப்ஷன் செல்லிங்க்கு நல்ல நாலேட்ஜ் வேணும். ஓகேவா? ஆப்ஷன் செல்லிங்ன்னு வரும்பொழுது மார்ஜின் ட்ரேடிங் பண்றதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3,00,000லேருந்து 5,00,000 வச்சுக்கிறாங்க. அப்படின்றப்போ ஒரு ரூ. 5,00,000 இருக்கிறவங்க தான் ஆப்ஷன் ட்ரேடிங்க்குள்ள வராங்க அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு ரூ. 50,000 கோர்ஸ் ஃபீஸா வாங்குறதுல ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆப்ஷன் செல்லிங் கோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஆனால் நீங்க ஆன்லைன்லேயே ஆப்ஷன் கோர்ஸ வந்து நீங்க ஆப்ஷன் செல்லிங் கோர்ஸ வந்து படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அங்க இருந்து இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா தாராளமா படிக்கலாம். படிக்கிறதுல தப்பு கிடையாது. பட் கேபிட்டல்ல கம்மியா இருக்கிறவங்க வந்து அங்க ரூ. 50,000லாம் வந்து ஃபீஸுக்காக 50,000 1,00,000லாம் வந்து குடுக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ கம்மியான இடத்துல வந்து நீங்க போய் படிச்சுக்கிட்டு, அதில எப்படி அட்ஜஸ்ட்மென்ட் பண்றாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். நான் பார்த்த வரைக்கும் ஆப்ஷன் செல்லிங்கில இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்க தான் அதிகமா வந்து அ சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோல்டிங்கில வைக்கிறவங்கள விட இன்ட்ராடே பண்றவங்க தான் வந்து அதிகமா ஆப்ஷன் செல்லிங்கில சஸ்டெயின் பண்றாங்க மார்க்கெட்ல. நீண்ட நாளைக்கு வந்து டிராவல் பண்றாங்க. ஏன்னா, ஹோல்டிங் பண்ணும்போது ஆப்ஷன் செல்லிங்கில இன்னைக்கு ரூ. 100 இருக்கிற ஆப்ஷன்ஸ் நாளைக்கு ஓப்பனிங்லேயே ஒரு ரூ. 200 ரூ. 300 போச்சுன்னா, அவங்களோட கேப்பிட்டல் எரோட் ஆயிடும். மொத்தமா காலி ஆயிடும். ஸோ இன்ட்ராடே ட்ரேடா இருந்தா காலையில 10 மணிக்கு என்டர் ஆகுறாங்க, இல்ல 9:30 மணிக்கு என்டர் ஆகுறாங்க. அன்னைக்கு 3 மணிக்கு வந்து மார்க்கெட் எப்படி முடியுதோ, அத பொறுத்து அவங்க டிசிஷன் எடுத்துட்டு வெளிய வந்துர்றாங்க. அன்னைக்கு வந்து ரூ. 2,000 லாபமோ அல்லது ரூ. 2,000 நஷ்டமோ எடுத்துட்டு வெளிய வந்துர்றாங்க. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் தான் ட்ரேடிங்கில வந்து சஸ்டெயின் பண்றாங்க.
ஒண்ணு எல்லா ட்ரேடிங்கும் மாத்தி மாத்தி பண்றவங்க. அதாவது கம்மியான ப்ராஃபிட்டுக்கு. 2வது அதே ட்ரேடிங்லயே 0.5% மட்டும் தான் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே 1% கூட கிடையாது. ஒரு நாளைக்கு 0.5 அல்லது 0.3% ரொம்ப மினிமம் ப்ராஃபிட்ல வெளிய வரவங்க தொடர்ந்து வந்து சஸ்டெயின் பண்றாங்க. அடுத்தது ஆப்ஷன் செல்லிங்ல ட்ரேட் பண்றவங்க. இன்ட்ராடே ட்ரேட்ல ஆப்ஷன் செல்லிங்ல பண்றவங்க. ஓகே. ஆப்ஷன் செல்லிங்ல ஹெட்ஜிங் பண்றவங்க. ஆப்ஷன் செல்லிங்னா ஒரே ஒரு ஆப்ஷன் செல்லிங் கிடையாது. ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ ஃபாலோ பண்றவங்க. புட்லயும் ஆப்ஷன் செல் பண்ணுவாங்க. கால்லயும் ஆப்ஷன் செல் பண்ணிட்டு இன்ட்ராடே ட்ரேட்ல வெயிட் பண்றவங்க. இந்த மாரி இருக்கிறவங்க நீண்ட நாட்களா வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு வர்றாங்க. இதெல்லாம் வந்து நான் என்னுடைய குரூப்ல, என்னுடைய சர்க்கிள்ல நான் வந்து கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? இப்படி இருக்கிறவங்க மட்டும் தான் இன்ட்ராடே ட்ரேடர் ரொம்ப நாள் பண்றாங்க. ட்ரேடரா ரொம்ப நாள் இருக்காங்க. முக்கியமா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராவும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 மெத்தட வந்து நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு ட்ரேடர் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு மேபி உங்களுக்கும் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கலாம். சரிங்களா? ஸோ பயனுள்ள தகவலா இருந்ததுன்னா, கமெண்ட்ட பதிவு பண்ணுங்க. நீங்க என்ன மாரி இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கிறீங்க? அதில சக்சஸ்ஃபுல் வருதா? இல்ல இன்ட்ராடே ட்ரேடிங்கே எனக்கு வேண்டாம் சார் அப்படின்றவங்க யாரு? அவங்க வந்து கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயும் என்னுடைய ரெஃபரல் லிங்க் குடுத்துருக்கேன். அத பயன்படுத்தி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நன்றி. வணக்கம்.